அன்பார்ந்த சித்த பெருமக்களே, அறிவில் சிறந்த சான்றோர்களே, சான்றுகளை நன்றாக தன்னுடைய திருமுறையில் விற்கான் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்ற பேச்சுமார்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் பெரிய ஆசானவர்களுக்கும் மரியா காலேஜுடைய எல்லா பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இவைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பகலில் சூரியன் ஒளியை போல் தலைவரும், சூரிய ஒளியை பெற்று ஏழில் சந்திர ஒளியை போல் குளிர்ந்த ஒளியை கொடுக்கும் பணியாளர்களும், அவர்களை சுற்றி இருந்து மாணவர்கள் வானத்திலே நின்று கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை போல் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும், என் போன்ற என் உடம்பரவா சகோதர சகோதரிகளுக்கும் மக்களுக்கும் தேர்ச்சிக்கும் என்னுடைய நன்றியை உயர்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேனியும் இங்க செந்தமிழ் மொழிய, தென்னாடு விளங்குகிற திரையின் மொழிய, ஊனிலும் மொழியது ஒன்றமிழ் மொழிய, உணர்வுக்கு உணர்வதால் ஒளிதரும் மொழிய, வானிலும் ஓங்கிய வண்டமிழ் மொழிய, மாந்தருக்கு இளையனா வயங்குமன் மொழிய, தானமும் சிறப்புறும் தனித்தமிழ் மொழிய, தனித்தமிழ் ஓங்குவாய் தண்டமிழ் மொழிய, என் தாய்க்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பெரியோர்களே, சான்றோர்களே, எனக்கு முன்னதாக எல்லா பெரியவர்களும் நன்றாக பேசினார்கள். பேசியதும் மக்களுக்கு தெளிவுபடுத்த அவர்கள் உடலில் வலிமையில்லை என்று நினைக்கிறேன். எல்லாம் நன்றாக பேசினார்கள். கொஞ்சம் விவரமாக பேசினால் நானும் அவர்களிடமிருந்து கற்றிருப்பேன். அதை இன்று நான் தவறிவிட்டேன். இருந்தாலும் முதலில் குழந்தை அவர்கள் ஒரு குரலை சொன்னார்கள். அந்த குரலை திருப்பி அந்த குழந்தையை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, யார் குரல் பாடினாங்க? கற்க கசடர அப்படின்னு யார் பண்ணாங்க? மதுரைங்க வா. அதற்கு தர அதோடைய பொருள் என்ன? பாதிய மொழியை பாதிய சொல்லி முடிச்சுட்டாங்க. சொல்ல நல்ல கேள்வி. கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தர, அந்த பொருளை அப்படியே மாற்றிடணும். கசடர கற்க கற்றபின் நிற்க அதற்கு தர. கசடர என்ன? குற்றம் இந்த படி, படித்தால் மட்டும் போராது, அதன்படி நட. இதை எப்படி படிக்க வேண்டும்? நீ படித்த அறிவு மீண்டும் இந்த உலகத்தை போல் பறந்தும் திருப்பி தூய்மையாகவே இருக்க வேண்டும். அப்ப அந்த நுண்ணறிவான அறிவை நீங்க எல்லோரும் நம்ம பெரிய பெரிய ஆபங்களிலிருந்து கற்றுக்கணும். தெரியுமா? ஏற்றம் தெரிஞ்சா எதை செய்தாலும் அமைதியாகவும் அன்பாகவும் ஆழ்ந்த சிந்தையோடும் செய்யும். அப்படி இருக்குன்னா உங்க மனநிலையில எப்படி இருக்கும்? இன்சொல் விளைநிலமா ஈதரை வித்தாக என் சொல் களை வெட்டி வாய்மையை எரிவூட்டி அன்பில நீரை பாத்தீங்க அறங்கிற கதவை நீங்க அழகா அழைக்கலாம். இதில் ஏதோ தவறு இருந்தால் என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் முதலில் ஐயா அவர்கள் மாநில பிறவியை விட்டு வாய் பேசாத அந்த ஜீவன்களுக்கு மருத்துவத்தை தெளிவாக சொன்னார்கள். இருந்தாலும் அவருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு பொருளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதையும் செய்யட்டும். ஒவ்வொரு மருந்து பல வியாதிகளை குணமாக இருக்கு. ஐயா உடனே சொன்னாங்க. ஆனா புரியும்படி என்ன பத்தி தெரியுமா சொல்லி கொடுத்துருந்தா நானும் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கத்துட்டேன். அவங்க சொல்லல. ஆறுபாலை அதை நல்ல கடைஞ்சி தேங்காய் நெல்லை எடுத்து அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு எந்த இடத்துல தான் வந்தாலும் போட்டால் ஆறிடும். அது நாக்காக இருந்தாலும், கண்ணா இருந்தாலும், காலா இருந்தாலும், உடலா இருந்தாலும் ஒரு மூலிகை. ஆறுதுன்னா பாலையை தேங்காய் தம்பிட்டா வேக வைக்க வேண்டாம், சூரிய போட மாதிரி போட்டு அந்த எண்ணெய் கொட்டி போட்டா இதாயிடும். ரெண்டாம் தடவை சில மாடுகள் சாப்பிடும்போது வாயிலிருந்து ரத்த வடியும், மூக்கில இருந்து சளி வடியும், அதோடைய பிறப்பில் இருந்து ரத்த வடியும். அதுக்கும் ஒரே ஒரு மருந்து என்னன்னு கேட்டா வால் மிளகு. என்ன மிளகு? வால் மிளகு, இளவங்கப்பட்டை, கற்கடை கட்டுங்க. கற்கடை கட்டிங்கன்னா கடுக்காப்பு. இந்த மூணையும் நல்ல பவுடர் பண்ணி அந்த வாய் இல்லாத ஜீவனா இருந்தாண்டுதான் வாய் உள்ள நம்மள மாதிரி ஜீவனா இருந்தாலும் நம்மள மாதிரி வாயால் இருந்தா உலகம் 2000 வேண்டாம் சொல்லுங்க. அதை 3 வருஷம் அப்படியே ஏன் தேர்வு பண்ணி கொடுத்தா உடனே நின்ற. இது அந்த ஒரு முறை. ரெண்டாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, நெல்லிக்காய், கடுக்காய், காண்டிக்காய் பிளஸ் திருகோபம். திருகோபம் யாருக்கா தெரியுமா? ஐயா பெரியவர்களே, ஆசான் மொழியை தெரிஞ்ச சொல்லுங்க. திருகோபம்
சுக்கு, மிளகு, திப்பிலி, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இது கூட திருகோபம். தெரியுமா? சுவரை, சந்தனம், வெள்ளை குந்திரிக்கம். சிவதை, சந்தனம், வெள்ளை குந்திரிக்கம். இது சித்தா, ஆயுர்வேதம் ரெண்டும் சேர்ந்த மருந்து. ஐயா பசங்களை பத்தி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேச முடியல, ரொம்ப துவக்க வருது. ஆண்டவர் முடியல, அவங்களுக்கு சரீர பலத்தையும் ஆயுளையும் ஆண்டவர் நிறைய கொடுக்கணும். அவங்க மூலியமா வாய்வழி நம்ம பாடம் படிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன். ஐயா பேர் தெரியாது, இருந்தாலும் அவங்க எங்க அண்ணா இருக்காங்க, வெள்ளை சட்டை போட்டுது, அவங்க நல்லா பேசினாங்க. ஆமா, ஆனா அதை பேசத்தான் கம்ப்ளீட்டா அவங்க எட் பண்ணி கேட்கறது, அவங்க கேட்ட கேட்டு உங்களால பதிலும் பேச முடியல. உங்க பாட்டு இருக்கிறீங்க. நெல்லிக்காய் கண்டகம் பல முறை சொல்லிக்கிட்டாங்க. அந்த நெல்லிக்காய் கண்டகத்துடைய பவர் என்ன, அதனுடைய இன்னொரு பேர் என்ன? நாதம். என்ன பேரு? நாதம். விந்து விந்து செந்தூர நாகமோடு வீரமான சிவகாடு வெள்ளை நட்சத்திரம் குடி எட்டிலும் ஒன்றுபட 16 மருந்தும் 16 மருந்து இவ்வளவு நேரம் பாடிங்க. இது வான்வெளியில வரும். இந்த வான்வெளியில எனக்கு அன்புக்குரிய குழந்தை ஆபரகால் வெள்ளி எடுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டாவே வச்சுட்டு தெரியல, அவங்க அதை செய்து காட்டுவாங்க. உங்களுக்கு என்ன? கருங்கல்லும் செங்கல்லும் சேர்ந்த சிவகாரி லிங்கத்தை யாரும் உட்படி விண்ணடித்தான் இழிந்தால் செங்கு பாலமாக வெள்ளிக்கு முறை சொல்லிட்டேன் மகனே. இது உங்களுக்கு என்ன கேள்வி செஞ்சு அது பிறகு சாரத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. சாரம் இல்லாம கெட்டது செய்ய முடியாது. சாரம் அப்படிங்கிறது நவச்சாரமா? ஐயா, சாரம் அப்படிங்கிறது நவச்சாரமா வேற எதுமா? சாரம் என்றால் என்ன, காரம் என்றால் என்ன, உப்பு என்றால் என்ன? இந்த மூணையும் தான் ஐயா சேர்த்து பக்குவம் செய்ய சொன்னாங்க. அதை விட ரொம்ப எளிவான முறை ஐயா பாடியிலே வந்துடுறேன். நவச்சாரம், பரிகாரம், வெடி உப்பு. இது சாரம், அது காரம், இது உப்பு. இந்த மூணையும் 1, 2, 3 என்ற வீதத்து 2 கிலோக்கு உருக்கி அப்படியே ஓட்டுல ஊத்திருங்க. திருமூர்த்தி பசுமாயிரும். அந்த பசுமத்தை அரிசி எடை ஐயா சொன்னாங்க. வெள்ளைச்சார்ந்த கட்டாயம், யானை நெறிஞ்சி காட்டாயம், இல்லைன்னா செம்பு கட்டாயத்துல கொடுத்தா உடம்பில் எந்த பாகத்தில் கல் இருந்தாலும் உடைச்சு வெளியே போயிடும். அந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்படாது, இதயம் பாதிக்கப்படாது. 40 ராஜகர்களும் பெற்றுக்கிறோம். அந்த மருந்து தான் அவங்க சொன்னாங்க. தெளிவாட்டு கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். அவங்க சரியான முறைக்கு சாப்பாடு போட்டு வளர்ச்சிருக்கேன் நினைச்சேன். அவங்க சாப்பிட்டு தெளிவா பேசியிருப்பாங்க. பரவாயில்ல, நமக்கு அவ்வளவாது அவங்க இருந்து கிடைச்சது. அதுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்த நமது பெருமாள் சாமி ஐயா அவர்கள் வருமத்தை பற்றி சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அடியனுக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு குன்னுமுத்தி இடையில் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் கட்டது அவ்வளவுதான். கட்டது கைமண் அளவு, கல்லானது உலகளவு. அதனால அந்த ஐயா போக சொல்றேன். அப்பா அம்மா எல்லாரும் பாரம்பரியமா சேர்த்து வந்தாங்க. அப்படி இறங்குறது மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க, இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆளை எப்படி எழுதினாங்க, இப்படிதான் நானும் செய்திருக்கேன். அதை யாராவது நீங்க கேட்டீங்களா? ஐயா எப்படி எழுதுனீங்க அப்படி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்களே, ஏன் நீங்க கேட்கல? நீங்க அப்ப அவங்க பேசும்போது அழகா கேட்டு அவங்ககிட்ட படிக்க சொல்லி போறேன், தப்பே கிடையாது. நமக்கு ஒரு குரு மாதிரி. அந்த குரு சொல்லும்போது எங்க அப்பா இறந்து கிடந்த ஆளை கண்டிப்பா எழுதிட்டாங்க, அந்த பாரம்பரியத்துல நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி யாராவது கேட்டீங்களா? இப்ப அவங்க பேச கூடுறேன், எப்படி சொல்லிக் கொடுத்தா வாங்க ஐயா. உங்களதான் பேசிருக்கீங்க வாங்க. தயவு செய்து எதையும் மறைக்காமல் நீங்கள் திரு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சு எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்பா அம்மா அவங்க எழுப்பினாங்க. அது எப்படி எழுப்பினாங்க அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுத்துருங்க. அது முதலீடு நான் எடுத்துக்கொள்கிறேன். புரியுதா? 72,000 நரம்பு, 3 தட்டு, 6 ஆதாரம், 10 தசநாடி, 10 வாயு. இதற்குள் நம்ம பாடி அடங்கி இருக்கு. இதுல அந்த மாதிரி மரணம் ஏற்படும் போது கம்மிட்டா அபானத்திலும் தலைவெஞ்சல் இதுதான் முக்கியமான வாயு. இந்த 2 வாயு தூங்கினால்தான் அவன் மரணம் அடைவான். இல்லை என்றால் அவன் மரணம் அடைவதே இல்லை. அவனுக்கு உயிர் இருக்கிறது தெரிஞ்சு அப்பாது. அது எப்படி எழுப்பினாங்க அப்படின்னு எனக்கும்
உங்க உள்ள பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருங்க. ஐயா நல்லா கேட்டுங்க. ஐயா அவர்கள் வழக்கு நல்லாக கொடுத்துட்டாங்க. அவருக்கு வருங்காலத்தில் பெரிய வருமானியாக வரணும் என்று எல்லாரும் வாழ்த்துனர். புரியுதா? வன்மத்தின் முதல் நாடியே கொப்பை புரிதான். இந்த கொப்பை புரி 12,000 நலன்களும் அதற்கு கல்லிடை வருமம் வரும். அதாவது கொப்பலுக்கும் பிறப்புக்கும் இடையில் வரக்கூடிய வருமம். அதுல கம்பிட்ட 12 நலன்களும் மூலத்தில் இருந்து வரும். இந்த நலன்களை முதல்ல இந்த குழுநாடியில கம்பிட்டாய்வு பண்ணி அதான் ஆட்டங்கள். அதுக்கு பேர் என்ன? ஆட்டங்கள். அந்த அலங்களை கொடுத்தால் அவன் மனமார்ந்த ஏச கண்ணை வெடிக்கும் போது வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். சிவனை மனசார நினைக்கணும், சக்தியை மனசார நினைக்கிறோம். சிவன் என்பது வர்மம், சக்தி என்பது அலங்கள், பிறம்பு என்பது கற்று. புரியுதா? இதை பயன்படுத்தி தான் அவங்க அப்பா பாட்டா எல்லாரும் அந்த மாதிரி இறந்து போனாங்க. கருதப்பட்ட ஆட்களை எழுப்பிவிட்டார்கள், இறந்தவர்கள் அல்ல. சரியா? ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கு சொல்லுங்க. சரி, அடுத்தால போல் எல்லா ஆதாரங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்லிக் கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன். இன்னும் கண்டிப்பா நான் படிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் அகத்தியர் அப்பாவுடைய மருந்து 4448 நோய்க்கு ஒரே மருந்தாக ஒரு பாடல் சொல்கிறேன். நீங்க ரெக்கார்ட் பண்ணதா பண்ணிருங்க. முடிஞ்சா அதை அரைங்க. இல்லை நீ எப்ப அரைச்சுன்னு ஆசைப்படுகிறா அப்ப நான் அம்பி கொண்டு வரேன், மருந்து கொண்டு வரேன், உட்கார்ந்து அரைங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன? பேசிய மருந்துகளாய் பெருங்காயம் கடி இன்புப்பு வீசிய ரசம் பொற்காரம் இதமான மனோசரையும் கூட்டி ஆசிய திப்பலியம் அதட்டிய தாரத்தோடு மாசிலா கருந்திர வகைக்கு கரைஞ்சு வாங்கி மருந்து போக்க வரமும் வறுத்து பாதி தாங்கிய பச்சை பாதி சமன் முளத்தோடு ஓக்கி தீங்கிரா மருந்துவத்தின் ஓங்கிய மோர்தாரம் உண்டதில் அரைத்து கூட்டிய குழம்புதான் அகசிய மகா குழம்பு. இந்த குழம்பு சாதாரண டப்பால தீங்காலாம் வைக்க முடியாது. மாட்டு கொம்புல டப்பா செய்து அதுக்குள்ளதான் அடைச்சி வைக்கணும். இதுக்கு லட்சுமி பேட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது அழிஞ்சே போகாது. 16 தலைமுறைக்கு இந்த மருந்து இருக்குங்காரு. முடிந்தால் அந்த மருந்தை யாராவது செய்ய விருப்பப்பட்டால் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கும் அப்ப ஐயாட்ட சொல்லுங்க, இங்க நான் செய்து காட்டுறேன். அதே மாதிரி இப்போ இந்த காலேஜில் உள்ள என் அன்பான பேச்சு குழந்தைகளுக்கு ஒரு 4 மருந்து செய்து காட்டதான் எனக்கு நான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். கண்டிப்பா செய்து காட்டுறேன். ஒண்ணு வறுமை லேகியம், அதை மார்க்கண்ட லேகியம் கூட சொல்லுவாங்க. 16 அது 33 மருந்துகளா செய்யப்பட்டது. 33 மருந்துகளை கொண்டு வந்திருக்கேன். 33 மருந்துகளை இந்த கண்ணுல காட்டுவேன். அதுல இடிச்ச பவுடரையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதுல இருந்து ஒரு லேகியம் செய்து காட்ட போறேன். 2வது முறையாக மார்த்தாண்ட தைலம் ஒண்ணு ரெடி பண்ண போறேன். எல்லா வரம்புக்கும் அது இடைய தைலம் தான். அதுவும் 34 கூட்டி பட்டளை தான். 34 கூட்டி பட்டளையும் கல்ல கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒத்துழைக்கணும். அந்த பத்திரையை பூரா போட்டோ எடுத்துக்கணும், அதனுடைய பேரை எடுத்துக்கணும், அதை பூரா எல்லாம் பாகம் கை பாகம் செய்து கொடுக்கணும். அப்புறம் செய் பாகத்துக்கு உங்களை அனுப்பிடுவேன். கொடை பாகத்துக்கு தாத்தா கூட நின்றுடுவேன். ஏன்னா எல்லா பக்கமும் தெரியும், வறுமை கட்டிடும். அப்புறம் எந்த கட்டி கலரை குளிப்புண்ணு சுவர்நாள் ஏற்படுகின்ற புண்கள் இதில் குணமாக்கிறதுக்கு விஷத்தின்கோட கலந்து அதையும் செய்து காட்ட போறேன். இந்த நாளையும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறதா வந்திருக்கேன். டைம் இல்லாததுனால வேற ஏதாவது பெரியவங்க பேசுறதா இருந்தா சீக்கிரமா பேசுங்க. நீங்க நின்று பாத்துக்கலாம். அங்கே செய்யும் போது எங்களை பேச விட்டுட்டு இருந்தாங்கன்னு மேல கோவப்படுறாங்க. எல்லாரும் தப்பா பேசுறது மன்னிச்சிருங்க, சரியா பேசுறாங்க மன்னிச்சிருக்காங்க. வணக்கம். ஆமா, வணக்கம்.